ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் தோலை வச்சு இப்போ ஒரு சட்னி செய்யலாங்க. பீர்க்கங்காய் தோலை இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். பீர்க்கங்காய் தோலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் மிளகா குறைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டால் சட்னி அரைச்ச பிறகு ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். அதுக்காக தான் உளுந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க பீர்க்கங்காய் தோலை போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்ன்ட்டு மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்கணும். மிளகா கம்மியாக போட்டால் புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டாக. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பீர்க்கங்காய் தூள் வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். தாளிப்புக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பை சட்னியில் போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், டேஸ்ட்டான பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆகிடுச்சு.